ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்றைக்கு சபை வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். நேசியா சபை சங்கம். நேசியா சபை சங்கத்தை பற்றி பார்க்கும்போது, இந்த நேசியா சபை சங்கமானது சபை வரலாற்றிலே ஒரு முக்கியமான முடிவை எடுத்த ஒரு சங்கம் என்று சொல்லி நான் வரலாற்றில் வாசிக்க முடியும். ஆகவே அந்நாட்களிலே சபை வளர்ந்து சபை உலகமெங்கும் பெருகி கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஏரியஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு புதிய விதமான ஒரு உபதேசத்தை சபைக்குள்ளாக கொண்டு வந்தார். அந்த உபதேசம் சொல்லுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் தேவன் அல்ல, மாறாக தேவனுக்கு கீழானவர் என்கிற ஒரு உபதேசத்தை வலியுறுத்துகிற ஒன்றை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த உபதேசமானது ஒரு கள்ள உபதேசமாக, அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து, வேதம் சொல்லுகிற இயேசு சொன்ன வாக்கியத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு வாக்குகள் அடங்கிய ஒரு உபதேசமாக அந்த நாட்களில் காணப்பட்டது. ஆகவே அநேகர் அந்த ஏரியஸ் என்கிற ஒருவரை பின்பற்றி அநேக விசுவாசிகள் அவர்கள் மார்க்கம் தப்பி போகிற காலமாக மாறிப்போனது. அதன்படி சபை தலைவர்கள் மிகுந்த குழப்பமடைந்து இதற்கு எப்படியாவது ஒரு தீர்வை காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகவும் தத்தளித்த ஒரு காலத்தில் கான்ஸ்டன்டைன் அந்த மன்னனிடத்தில் இப்படிப்பட்டதான பிரிவினைகள் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாக இந்த குழப்பங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி போன உடனே கான்ஸ்டன்டைன் ஏறத்தாழ 300 பிஷப்மார்களை, அதாவது சபை தலைவர்களை வரவழைக்கிறார். அந்த மன்னன் அந்த 300 சபை தலைவர்களை அவர் ஒரு இடத்துல அவர் வரவழைத்தார். அந்த இடம் போஸ்போரஸ் ஜலசந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, கருங்கடலுக்கும் மத்திய தரை கடலுக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல அவர் கூட்டுகிறார். அந்த இடம்தான் நேசியா என்கிற ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாரையும் கூட்டி அவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், இயேசு கிறிஸ்து அவருக்கான நிலை என்ன, கிறிஸ்துவ போதனையிலே, அப்போஸ்தல உபதேசத்திலே, சபை உபதேசத்திலே அவருடைய நிலை என்ன என்பதை வலியுறுத்தி நிலைநாட்ட வேண்டும், அதை ஒரு அறிக்கையாக கொடுக்க வேண்டும். அந்த அறிக்கையை சபைகளிலே வாசித்து அதை அவர்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான முடிவுக்கு வருகிறார்கள். அதன்படி கிபி 325 இந்த நேசியா என்ற இடத்துல ஒரு பெரிய அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். அதன்படி கிறிஸ்து தேவனோடு அவரோடு கூட இணையாக அவர் இருக்கிறார். அவரும் திருத்துவத்திலே ஒரு ஆள், அவரையும் தேவனாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதன்படி கிறிஸ்து அவர் பிதாவோடு அவர் சமமாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எழுதுகிறார்கள். இதையே நேசியா விசுவாச பிரமாணம் என்று சொல்லி அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த நேசியா விசுவாச பிரமாணம் வந்த நாள் சபையிலே ஒரு புதிய நாள். அதன்படி இந்த நேசியா விசுவாச பிரமாணம் இன்று வரைக்கும் சபைகளிலே, முக்கியமான சபைகளிலே அது வாசிக்கப்படுகிறதாக, தொடர்ந்து அது அறிக்கையிடப்படுகிறதாக காணப்படுகிறது. இந்த நாள் கிறிஸ்தவ சபையிலே, சபை வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு உண்மையோடு கூட, மற்றும் ஒரு சபை வரலாற்று உண்மையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.